அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஐயோ செல்ல பிள்ளைங்களா, எனக்கு அதிகம் பேர் பார்த்து ஐயோ என்னாச்சுன்னு கேட்குறதோட ஒருத்தர் உண்மையாக இருந்து அன்பாக கேட்குறாங்க பார்த்தியா, அடுத்த பார்த்து எப்போம்மா வரும், அடுத்தது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க, என்ன வேலை நடந்துச்சு அப்படின்னு ஒரே ஒரு அன்பு உள்ளதுக்காக இன்றைக்கி வீடியோ நான் இல்லைன்னா 2 நாள் விட்டு தான் போட்டிருக்குவேன். அந்த ஒருத்தருக்காக அவங்களுடைய எதிர்பார்ப்புக்காக ஒரு வீடியோ இருக்கட்டும் தான் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி தான். அப்புறமா எல்லாமே இப்படியே தான் வச்சோம், தனித்தனியாக வச்சோமே. அப்புறம் கோபுரம் கட்டி பார்க்கணுலாம் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஒரு அம்மனை பிரதிஷ்டை பண்ணுறோம், கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம், நம்ம வேலை என்ன அவ்வளோதான். சரி, ஒரு அம்மனை உட்கார வச்சு ஒரு கருவறை கட்டினா அது மேலே கோபுரம் கட்டினா நல்லா இருக்குன்னு உடனே ஃபஸ்ட்டு மாரியம்மாவுக்கு தான், இது பஞ்சலோகம் இந்த அம்மா, ஃபஸ்ட்டு இந்த அம்மாவுக்கு தான் நாங்கள் கோபுரம் அமைச்சோம். இந்த கோபுரம் அமைச்ச உடனே கரெக்டாக ஆடி மாதம் வர்றதுக்கு முன்னாடியே இதை நாங்கள் அமைச்சிட்டு கரெக்டாக ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு ஆடி 18க்கு அம்மனுக்கு கூழ் ஊற்றின கிடைச்ச ஒரு சந்தோஷம். கூழ் ஊற்றுவோம் எப்பயுமே அப்படி முன்னாடி வச்சுட்டு ஏதோ இருக்கிற இடத்துல வச்சு பண்ணோம். ஆனால் அவளுக்குன்னு ஒரு கருவறை அமைச்சு, அவளுக்குன்னு ஒரு பஞ்சலோகத்தில் ஒரு சிலை வச்சு, அவளுக்குன்னு ஒரு கருவறை அமைச்சு, அதுக்கப்புறம் இதை நான் கட்டின உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐயோ, ஒரு கோபுரம் பார்த்ததுக்கே இவ்வளோ சந்தோஷம் ஆகிடுச்சு அப்படின்னுட்டுன்னு. அப்போ எல்லாத்துக்கும் கோபுரம் கட்டி பார்த்தா அழகாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கணேஷா அப்பாவுக்கும் முருகர் ஐயாவுக்கும் நான் அதுக்கு கோபுரம் கட்ட ஆரம்பித்தோம். அதுதான் இது சரியில்லை, அது சரியில்லை, இது பெருசாச்சு சின்னதாச்சுன்னு சொல்லி இடித்து கொண்டு பெருமாள் அப்பாவை ஷிஃப்ட் பண்ணேன். அந்த இடத்துல பெருமாள் அப்பா வந்ததுலாம் ரொம்ப லேட்டு செல்ல பிள்ளைங்களா. நான் அதுக்கப்புறம் கோபுரம் ஆரம்பித்த வேலைங்க தான். இந்த கோபுரம் ஆரம்பித்த உடனே பணம் பற்றாக்குறை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சீட்டுன்னு ஒன்று நடத்தலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். இந்த மாதிரி குழுக்கள் சீட்டு அப்படி பண்ணாக்கா இந்த ஓனர் சீட்டு ஏஜென்ட் சீட்டு நம்ம எடுத்து அம்மாவுக்கு எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பித்தேன். எப்படி கொரோனா டைம் வர்றதுக்கு முன்னாடியே 2017 ஆரம்பித்தேன். 18 சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை சில பிள்ளைங்கள ஆரம்பித்த உடனே ஒரு சின்ன சீட்டுங்கெலாம் பிடிக்க ஆரம்பித்தோம். 1 லட்சம் 2 ரூபாய். ஆனால் நம்பிக்கூட பல மக்கள் நம்பி போட்டாங்கனாக்கா, அதுதான் சொல்லி சில பேர் நல்லவங்க 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி போட்டு ஏஜென்ட்ஸ் காசு வர்றது வச்சு அப்படியே ஒரு வேலை மூவ் பண்ணலான்னு அப்படி பண்ண உடனே அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போதே சிவன் ஐயா வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் குனிச்சின்ற கிராமத்தில் லோகநாதன் அவங்களுக்கு நம்மக்கிட்ட அருள்வாக்குக்கு வந்திருந்தாங்க. 2 பெண் குழந்தை, ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அருள்வாக்குக்கு வந்திருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி அம்மன் வாக்கு கொடுத்தபடியே ஆண் குழந்தையே பிறந்தது. அந்த நன்றி வெளிப்படுத்தும் விதமாக அவங்க என்ன செஞ்சாங்கனாக்கா, நாங்கள் அந்த டைமில் சிவன் சிலை எடுக்கிறதா பேசிகிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் அவங்க பூஜை கொடுக்கறதுக்காக வந்த உடனே அம்மா நாங்களும் எப்படி நேர்த்தி கடன் செய்யணும், அதனால் நாங்கள் அந்த சிலைக்கு உண்டான பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுவும் நல்லதாச்சு, இருக்கிறதுல ஒரு பாரம் குறைஞ்சிட்டேன்னு நினச்சோம். அப்புறம் என்ன பண்ணோம், சிலை போய் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம மாரியப்பா கடைனா ரொம்ப ஃபேமஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பூஜை சாமான் வாங்கினாலும் நாங்கள் எது எடுக்கினாலும் அந்த கடை தவிர்த்து வேறு எங்கேயுமே போனதில்லை. இங்கே இத்தனை வருட காலங்கள் ஆகி நாங்கள் போகக்கூடிய ஒரே இடம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாரியப்பன்ற கடை தான். அப்போ அந்த கடையில் தான் நாங்கள் இந்த சிலை கேட்டிருந்தோடனே ஒருவேளை ஆர்டர் கொடுத்து தான் வரணுன்னாங்க. இல்லை, ரெடியாகவே ஒரு சிலை இருக்குது, வேறு கோயிலுக்கு போக வேண்டியது, அது நின்று இருக்குது, நீங்கள் வேணால் அதை பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துங்க, முக அமைப்புலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, எங்களுக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் உடனே போய் பார்த்தோம். ஒரே வாரத்துக்குள்ளே இது நடந்துச்சு. உடனே அவர் என்ன சொன்னார், நம்ம குனிச்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்தில் அவர் என்ன சொன்னார், லோகநாத அண்ணா அவர்கள் அம்மா அதுக்காக வேண்டிய 57,000 ரூபாவும் நானே கொடுக்குறேன்னு சொன்னார். அப்புறம் அவங்க மச்சான் வேடியப்பன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன ஆகிடுச்சோ தெரியல, 27,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. மீதி 30,000 ரூபாய் நம்ம தான் சரி பண்ணி அப்புறம் அந்த சிலைக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சிவன் அப்பாவுடைய சிலை எடுத்துகிட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு சிவன் அப்பாவை கூரை போட்டு வச்சுருந்தோம். இந்த இடத்துல தான் சிவன் அப்பாவை கூரை போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அம்மாவுடைய மகா கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குப்பம் இருக்கக்கூடிய நம்ம தேவி பீடத்தில்
குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் வந்துட்டு இல்லைம்மா தாய் பக்கத்திலே இருந்துட்டோம், அவங்க ஒரு பகுதியாகவே இருக்கட்டும் அப்படின்ற பட்சத்தில் தான் அப்போ எல்லாமே அப்போ ஒரு வாட்டி எல்லாமே மாற்றங்கள் சேர்ந்தது. அப்பயே கொஞ்ச நாள் எல்லாம் லாஸ் ஆச்சு. என்னென்னா நல்ல விஷயங்கள் சொன்னால் நம்ம ஏற்றுக்கணுன்றதுக்காக பண்ணேன். யாருன்னா எதுவும் நான் தான் சொல்கிறேன் இல்லை செல்ல பிள்ளைங்களா, எல்லாமே சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய நிலமையில பக்குவத்தில் இல்லை. எனக்கு தோன்ற மாதிரி நான் பண்ணேன். யாராவது சொன்னால் இதை பண்ணுன்றது சொன்னால் அதையும் நான் கேட்குவேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சிவன் அப்பாவை அங்கே கொண்டு போய் மாற்றணும். மாற்றிட்டு உடனே இந்த இடத்துல இந்த அம்மா புதுசாக வந்துக்கிறவங்க அவங்க வந்து அவரை மாற்றி அங்கே கொண்டு போய் வச்சு அவர் அங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி சிவன் அப்பா மாற்றணும். அதுக்கப்புறம் அவர் செலவு கொடுத்ததோட சரி செல்ல பிள்ளைங்களா, அன்றைக்கி ரூபா கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து நம்ம கோயிலுக்கு வந்தார். அதுவே கடைசி அந்த அண்ணா அவர்கள். இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. அது வந்து அவர் பணம் ரூபா பாதி கொடுத்தாங்க, நம்ம பாதி போட்டு நம்ம எடுத்துட்டு அடுத்தது வந்து காட்டாகார அம்மா. இவ்வளோ நாளாக என் தாய் வந்த கதை, என் தாய்க்காக நான் பட்ட வலிகள், அவமானங்கள், கஷ்டங்கள், சரிங்களா. அதுக்கப்புறம் இதையெல்லாம் முட்டி மோதி எடுத்துன்னு வந்த உடனே தாய் வந்துட்டு எடுத்துன்னு வந்தது 2017 செல்ல பிள்ளைங்களா. என்னன்னே தெரில செல்ல பிள்ளைங்களா. அவளை வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஒரே கல்லில் 11 அடியில் இருக்கணும் என் அம்மா, ஒரே கல்லில் 11 அடியில் இருக்கணும். இப்போ இவ்வளோ சாமிங்களுடைய கதைகள் இது தான். ஆனால் இவ வந்த பின்னாடி தான் நிறைய சாமிங்களை பிரதிஷ்டை பண்ண. வாராகி அம்மா, விஜயகாந்த் ஐயா, அங்காள் அம்மா, சமயபுரத்து அம்மா, துர்கை அம்மன், கருமாரி அம்மன், மதுரகாளி அம்மா இன்னும் வரல, அவங்க காலபைரவ சாமிலாம் இவ வந்ததுக்கு அப்புறம் நடந்தது தான். உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆடி 18க்கெல்லாம் எங்கள் பக்தர்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன். என்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த டேட்டை ஒன்று நம்ம அன்றைக்கி வாக்கு கொடுத்துட்டு அதை நான் நடந்துக்குன்னு நான் நினைக்குவேன். ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அது கரெக்டாக நடந்துக்குன்னு நினைக்குவேன். அப்போ அம்மா வந்துட்டு முடைவூர் வந்து நம்ம செங்கம் அப்படின்ற முடைவூர் ஒரு கிராமத்தில் தான் அம்மாவை செய்ய வச்சுருந்தோம். இன்னும் கூட அம்மனுடைய வாகனம் அந்த இடத்துல இருக்காது. நீங்கள் வேணால் நம்ம வீடியோஸில் பாருங்கள். இன்னமும் அந்த ஐயா வாகனம் கொடுக்கல. அது கூட அவளுக்கு என்றைக்கு விதியே தெரியல. இந்த சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனுடைய சிலைக்கு போகிறப்ப தான் அந்த சிங்க வாகனம் எடுக்கவும் நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக அந்த 2-3 நாட்களுக்குள்ளே திருவண்ணாமலை போய் எடுக்கிற மாதிரி போகிறோம். அப்போ அதை பார்த்துடலாம். அப்போ நான் எல்லாருக்கும் டைம் சொல்லிட்டேன் செல்ல பிள்ளைங்களா. அப்போ சிலை செய்கிறவருக்கு ஃபோன் பண்ணுறோம். அவர் எடுக்கவே இல்லை. அழுகுறோம், தம்பி என்னடா ஒரு ஃபோன் எடுக்கலை, என்ன பண்ணுறது. அம்மா வந்து அன்றைக்கி அன்றைக்கி ஆடி 18க்கு கூழ் ஊற்றுற மாதிரி பம்பக்காருக்கு மேலே தாளம் எல்லாமே ரொம்ப செலவு பண்ணான் செல்ல பிள்ளைங்களா. நம்ம சில பேர் நினைக்கலாம், ஏம்மா நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஏழை குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கலாம், இல்லை 4 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கலாம். அன்னதானன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அது மட்டும் அவங்களுக்கு நம்ம ஒரு வேலை கொடுத்த மாதிரி தானே. இப்போ ஒரு பம்பை அடிக்கிறாங்கன்னா அவங்க வேலை இல்லாமல் இருக்குவாங்க. அவங்க வந்து அடிக்கிறதுனால அந்த தொழிலுக்கு நம்ம ஊதியமாக பணம் கொடுக்குறது அவங்க குடும்பத்துக்கு போய் சாருது இல்லையா. நம்ம சொல்கிற எடுத்த உடனே எல்லா ஒரு விஷயத்துக்கும் வந்துமே நல்லது தான் நடக்குது. சாமிக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு. அப்போ அந்த கலைக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து அந்த பணம் கொடுத்து அவங்கள வர வைக்கிறோம் இல்லையா. அவங்க தொழில் வளர்கிறதுக்காகவும் ஒரு தானியமாக அந்த இடத்துல நாங்கள் அதை உருவாக்குறோம் இல்லையா. அதுதான் செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் எல்லாமே பேசிட்டோம். நிறைய செலவு பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். சீட்டு ஒரு பக்கம் நடத்திட்டுருக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. கொரோனா லாக்டவுன் வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே எல்லாமே போயிட்டுருக்குமா, எந்த ஒரு குறையும் இல்லாமல். இந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வந்தாலும் நடக்க வேண்டிய விசேஷங்கள் வந்து அம்மனுக்கு நடந்துகிட்ருக்கு. பொழுது விடிஞ்சு அம்மன் வந்து 10:30 மணிக்கு இங்கே வராங்க அப்படின்றத வந்து நம்ம பத்திரிக்கையில் அடித்து எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டோம். இந்த ஊருக்காரங்க வர்றதில்லைன்னு சொல்லிட்டு சில பேர் வெளியிலேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு பின்னாடி பார்த்தா சிலைக்காருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், ஃபோனு ரீச் ஆகலை. உட்காந்து அழுகுறதெல்லாம் பார்த்துட்டு கூட சேவை செய்யக்கூடியவர்களாகட்டும், என்னுடைய குடும்பமாகட்டும், நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே சரிம்மா ஒரே முடிவாக சிலை செய்கிற இடத்துக்கு போயிடலான்னு சொன்னாங்க. நைட்டு 12:15 இங்கே நாங்கள் வண்டி விடுறோம். 12:15 வண்டி விட்டு 2:45 3 மணிக்கெலாம் போய் சேர்ந்தோம். எங்கள் செங்கம் ரூட்டில் இருக்கக்கூடிய முடைவூர் என்ற கிராமத்துக்கு போய் சேர்ந்து பார்த்தாக்கா அம்மாவுக்கு வந்து எதுவுமே வடிவமைக்கலை. அந்த சிலை வந்து செதுக்கிட்டு அப்படியே தூசும் இதுவும் அம்மா படுத்த நிலையில் இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் படுத்துட்டு இருந்தாங்க. போன
போன உடனே அவர் அந்த அண்ணார் பேர் வந்து சங்கர். அவரை போய் கேட்டான்னா, என் நிலமை சரியில்லைண்ணா, நான் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துட்டேன், என் தாய் வந்து இந்த நாளில் நான் எடுத்துகிட்டு போய் வைக்கணுன்றது என்னுடைய கனவு ஆசை, இதில் இப்படி உதாசனம் பண்ணி எனக்கு நேரத்துக்கு செலவு கொடுக்காம நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, ஒருவேளை நான் பணம் கொடுக்க மாட்டேன்றது பண்ணிங்களா, என்னென்ன காரணம். அப்போ வந்து அண்ணாருக்கு வந்து எல்லா பணமும் போய் சேர்ந்துருந்தது 30,000 40,000 என்னவோ கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அம்மனுடைய சிலை 2,25,000 பேசி முடித்தோம். அவர் சொன்னது 3,4 லட்சம் சொன்னார். கருங்கல் இல்லையா, வேலை நல்லா அமைக்கணும், வேலைப்பாடு நல்லா இருக்கணும், முகபாவனை வரணும்னு நிறைய கேட்டார். நாங்கள் வந்து 2,25 தான் முடித்தோம். அதை வந்து வாகனத்தோடு அவ்வளோதான் முடித்தோம். பார்த்தா எதுவுமே பண்ணல செல்ல பிள்ளைங்களா. அப்புறமா நான் அழுததை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12-14 பேர் வந்து அம்மனுடைய சிலையை வந்து அதே தூங்காமல் விடிய 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 வந்துட்டு 8:30 மணி வரைக்கும் அம்மனுடைய வடிவங்களை அமைச்சு உருவங்களை அமைச்சு கிரேன் வச்சு ஏற்றி எனக்கு அமுச்சு விட்டாங்க. கரெக்டாக நான் என்ன வாக்கு கொடுத்தனோ செல்ல பிள்ளைங்களா, 10:30 மணிக்கு இந்த இடத்துல நான் கொட்டாய் போட்டிருந்தது அம்மனுக்கு. இதெல்லாம் பள்ளமாக இருந்துச்சு, குட்டை காடாக இருந்தது. இந்த இடத்துல நான் அம்மனுக்கு கொட்டாய் போட்டு வெயிலில் வைக்கக்கூடாதுன்னு கொட்டாய் போட்டு என் அம்மனை கொண்டாந்து உட்கார வச்சேன். வந்த உடனே அவளை அப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுதேன். அவள் முகத்தை பார்க்க பார்க்க என் வாழ்நாளில் என் தாயை நான் பார்த்துட்டே இருக்கணுன்ற நான் உணர்ந்த ஒரு தருணம் அந்த நாள் என் தாய்க்காக. அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, இது எல்லாம் உருவாக்குன்றலாம் இன்னொரு வீடியோ வரும், அதெல்லாம் ரொம்ப வலிமா. அதெல்லாம் அவளை கொண்டு வந்து கொட்டாய் போட்டு உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இதே ஒரு நாள் அந்த கொட்டாயில் வந்து, ஆனால் ரொம்ப நாள் ஆசை செல்ல பிள்ளைங்களா, ஐயோ அந்த கொட்டாயிலேருந்து என்றைக்கு விடிவு காலம் பிறந்து என் தாய் கருவறையில் உட்கார வைக்கணும், என்றைக்கு என் தாய்க்கு நான் மண்டபம் கட்டணும் அப்படின்ற ஆசை தான். எல்லாருமே ஒரு பெண்ணாக பிறக்கிறவங்களும் சரி, ஒரு ஆணாக பிறக்கக்கூடியவங்களும் சரி, எல்லோரும் என்ன நினைக்குவாங்க, ஐயோ நம்ம ஒரு டீச்சர் ஆகணும், நம்ம வந்து ஒரு கலெக்டருக்கு படிக்கணும், நம்ம ஒரு போலீஸ் படிக்கணும், நம்ம ஒரு டாக்டர் ஆகணும், நம்ம வந்து ஒரு நல்ல குடும்ப தலைவாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அரசு உத்தியோகத்தில் உட்காரணும். பொதுவாகவே ஒரு பேசிக்காக எல்லோரும் என்ன நினைக்குவாங்க, நம்ம ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் வரணும்னு நினைக்குவாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா எனக்கு தெரியல செல்ல பிள்ளைங்களா, அம்மாவை கட்டணும் அம்மா உருவாக்கணும்னு நினச்சினே தவிர கண்டிப்பாக எனக்கு வேறு எந்த எண்ணங்களும் தோண கிடையாது. கட்டி பார்க்கணும் அழகு பார்க்கணும் தான் நினச்சேன். இதனால் எனக்கு கண்டிப்பாக என்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் செல்ல பிள்ளைங்களா, இதால் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும். எனக்கு இந்த மீடியாங்க ஒரு ஆசை தான், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். நான் அந்த ஆசையின் காரணமாக தான் நான் அந்த சமூக வலைத்தளங்களுக்கு வந்தேன். ஆசை யாரை விட்டுச்சு செல்ல பிள்ளைங்களா, அந்த மாதிரி தான் நான் வந்தேன். எனக்கு கண்டிப்பாக இப்படிலாம் நான் வருவேன் இப்படிலாம் தெரிஞ்சிருந்தாக்கா நிச்சயமாக என் தாய் கருவறை முன்னாடின்னு சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த சமூக வலைத்தளங்கள் நான் வந்திருக்க மாட்டேன், வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். கடவுளுடைய சில பேர் சொல்கிறாங்களே, நீ வீடியோஸ் போட்டு தான் நீ அம்மாவை காட்டணுன்ற அவசியம்லாம் கிடையாது, அந்த சக்தி உண்மையாக இருந்தால் விபரீதமாக இருந்தாக்கா எங்கே வேணால் அவள் வர வச்சுக்குவான்னு. கண்டிப்பாக அது உண்மை கிடையாது செல்ல பிள்ளைங்களா. பேசுகிறவங்க பேசுகிறாங்க, உண்மைதான், அவள் சக்தி உண்மையாக இருந்தால் யார் வேணால் வர வச்சுக்குவாங்க. இப்போ முன்னோர்கள் வந்து அன்னைக்கு கலி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அன்றைக்கி ஓலை சுவடும் கருங்கல்லிலும் சுவடுகளிலும் எழுதி வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி நம்ம கருவில் பிறக்கிற குழந்தை தாயின்றது கூப்பிட்றாங்களே இல்லையா, ஃபோன் இருந்தால் போதும் அப்படின்ற கலி உலகமாக மாறி இருக்குது. அப்போ எதை தொட்டாலுமே இப்போ நான் இங்கே உங்ககிட்ட பேசுகிறேன், நீ எங்ககிட்ட பேசுகிறேங்க அப்படின்னாக்கா இந்த மொபைல் தான், இந்த சமூக வலைத்தளம் தான். அதனால் வந்து நம்ம எதுவுமே தப்பான கண்ணோட்டத்தில் சரியாக இருக்கிற விஷயங்கள் பார்த்தோட நம்மளுக்கு தப்பாக தான் தெரியும். அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்த ஒரு விஷயங்கள் கூட. ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் நினச்ச ஒரு விஷயம்னாக்கா, எது நடந்தாலும் இப்படி தான் செல்ல பிள்ளைங்களா, எது எப்படி நடந்தாலும் என் தாய் எப்படியே என் வாழ்நாள் முழுக்க நான் இப்படியே இருக்குன்னு நினச்சி தான் இவ்வளோ நான் ஒரே கருங்கல்ல நான் பண்ண வச்சேன். ஒரே கருங்கல்ல பண்ண வச்சு கொசு கடையிலையும் எல்லாத்துலேயும் நின்று அவளை கூட்டிகிட்டு வந்தேன். என் தாய் அவள் என் அம்மா அவளை கூட்டிகிட்டு வந்த உடனே என்ன சொல்கிறது, அப்பா கிளம்புறீங்களா, சரி போயிட்டு வாங்க, நேரம் அதில் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்போ என் தாயை கொண்டு வந்து வச்சேன் செல்ல பிள்ளைங்களா. வச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக என் தாய் மடியில் உட்காந்துட்டு அவள் அழகை நான் ரசிச்சுட்டு இருந்தேன் பார்த்துட்டு.
நான் கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு வருவேன். என் தாய் வந்து நான் பண்ணுவேன்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அது நடந்துச்சு. அதனால தான் செல்ல பிள்ளைங்களா எல்லாமே ஒன்று கஷ்டப்பட்டு தான் இவங்களெல்லாம் வந்தாங்களே தவிர யாருமே அப்படியே நான் வரணும்னு நினச்சிலாம் வர கிடையாதவங்க எல்லாருமே. ஆனால் விதி இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லையா செல்ல பிள்ளைங்களா? அதுதானே உண்மையும் கூட. சரி செல்ல பிள்ளைங்களா, அடுத்த வீடியோவாக பதிவிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம மாசாணி அம்மா எப்படி வந்தாங்க, ஆனைமலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் என்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த அம்மாவை. அவள் சரி இங்கே வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சி அந்த தாய் எப்படி வந்தாங்க, இன்னும் மீதி இருக்கக்கூடிய தாய்ங்களை எந்த நாள் எப்படி உட்கார வச்சுன்றது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா சீட்டு வந்து நல்லபடியாக போச்சு. ஓனர் சீட்டு வர்றதுக்குள்ளே அதை எடுத்து பண்ணேன். இதையெல்லாம் திருப்பும் கட்டுறதுக்கு வந்து எந்த பக்தர் உதவி நான் நாட கிடையாது, யார்கிட்டையும் போக கிடையாது. உண்மை அதுதான். காருங்க வாடகை விடுறது, அதில் வரக்கூடிய நம்மளது ஒரு 2-3 காருங்க இருக்குது, அதை வச்சு வாடகை விடுறது, என்ன பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் தவிர. ஆனால் சீட்டால் ஒரு கெட்ட பேர் இல்லாமல் ரன் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் கடைசியில் அதனால் வந்த ஒரு சின்ன அவமானம் தான் சொல்ல முடியும், பெருசுலாம் கிடையாது. அந்த சின்ன அவமானத்தை நான் எப்படி சரி பண்ணேன், அந்த சீட்டை எப்படி நான் பிரித்து விட்டேன், ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு தெரியல எனக்கு. அப்புறம் திருப்பி இந்த தாய்ங்களை எப்படி உட்கார வச்சேன், இதுக்காக நான் கடன் வாங்க எப்படி ஆரம்பித்தேன், எதனால் நான் கடன் பட்டேன், ஏன் அந்த பழைய சேனலில் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு நான் வழிகளை வெளிப்படுத்தியிருப்பேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்டாக ஒவ்வொரு வீடியோவாக வரும். ஏன்னா மற்றவங்கள பற்றி பேசி உதவாதவங்கள பற்றி பேசி நான் ஏன் என்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்வது, அதனால் என்னுடைய கஷ்டங்கள் நான் வாழ்க்கையில் வந்த விதங்கள் வந்து அதை நான் சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு நான் இங்கே அடைக்கலம் கொடுத்ததுக்காக, நான் புள்ளன்னு பார்த்ததுக்காக அவனே வந்து இந்த உலகம் சில பேர் இந்த மீடியாங்க அவனை ஒரு புருஷனாக கட்டுந்து, இது எல்லாம் நிச்சயமாகவே இன்னொரு வீடியோவாக வரும், எல்லாமே வரும். இன்றைக்கு வரைக்கும் செல்ல பிள்ளைங்களா நாடி வர மக்கள் என் பிள்ளைங்களாக தான் நான் பார்க்குறேன். ஒரு நாளும் எனக்கு அந்த மாதிரி எண்ணங்களோட நான் யாரோட பழக கிடையாது. ஆனால் இதுக்காக இந்த சமூக வலைத்தளங்கள் எனக்கு கிடைச்ச பேர், நிறைய பேர்கள் முத்திரைகள் இட்டாங்க. அது எல்லாமே தாங்கிறதுக்கு ஒரு மனசக்தி வேணும். சில பேர் நினைக்கலாம், என்ன இந்த அம்மா மட்டும்தான் கஷ்டத்தை தாங்கியிருக்குமா, நம்மளாம் எவ்வளோ தாங்குறோம். கண்டிப்பாக அது உண்மை தான். அவங்கவுங்க வலிக்கு அந்த விஷயங்கள் பெருசு, அவங்கவுங்க வேதனைக்கு அது ஒரு பெருசு. இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு விஷயம், ஒருத்தரை கண்டு நான் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பயந்து கிடையாது, சாக்கடை மேலே கல் எடுத்து நான் போட்டுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதையும் மீறி ஒன்று என்னை தொடருது அப்படின்னாக்கா நான் விட மாட்டேன். அதேமாரி என்னை ஒரு விஷயம் தொடருது அப்படின்னாக்கா நான் கண்டு கொள்ளாமல் போகிறதுனால உனக்கு பயந்துட்டுன்றது அர்த்தம் கிடையாது. அதை நான் அப்படி போகிறேனாக்கா என் தகுதிக்கு நீ ஒரு ஆள் கிடையாது, சரியா? என்னுடைய தகுதிக்கு நீ ஒரு ஆள் கிடையாது. அதை மீறி நீ ஆடுற அப்படின்னாக்கா உனக்கு காலம் பதில் சொல்ல மாட்டா, அந்த காளி பதில் சொல்ல வருவான். அந்த காளி பதில் சொல்லும்போது அதனுடைய அவமானங்கள் அதிகமாக இருக்கும், அதனுடைய அசிங்கம் பெருசாக இருக்கும். அதனால தான் செல்ல பிள்ளைங்களா எனக்கு என்ன தோணுதோ நான் கடந்து போகணுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதால் எனக்கு ஒரு இம்சைங்க கொடுத்தாங்க. இந்த இம்சைங்கள்லாம் தாங்கி வந்து ஒரு தெய்வத்தை உருவாக்குறதுக்குள்ளே பல டைம் விட்டுட்டு ஓடிடலாம்லாம் நான் நினச்சிருக்கிறேன். விட்டுட்டு நான் ஓடிட்டேன்னா இந்த ஊருக்காரங்க சில பேர் சொன்ன மாதிரி உண்மையாயிடுமே அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையுமே தாங்கி பிடிச்சேன். இரும்பு மாதிரி என் வலிகளை நான் சுமக்க ஆரம்பித்தேன். கல் மாதிரி என் கண்ணீர் எல்லாம் ஒரு இடமா சேகரித்தேன். அதெல்லாம் சேகரித்து அப்படியே இன்றைக்கி சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே தேங்கி போய் குட்டை தனியாக நிற்குது இந்த காட்டாகரத்தில். ஒரு நாள் என்றைக்காவது என் பாரத்தை நான் கொட்ட மாட்டேனா, என் செல்ல பிள்ளைங்களுக்கு நான் தெரியப்படுத்த மாட்டேனா அப்படின்னு நான் நினச்சேன், எவ்வளோ நாள் நினச்சிருக்கிறேன். ஆனால் அந்த பழைய சேனலில் இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்து நான் ஒரு வீடியோவும் நான் கொடுக்க கிடையாது. ஆனால் எனக்கு இந்த சேனல் மூலிமா இவ்வளோ வாய்ப்புகள் கிடச்சி இந்த அன்பை மதிக்க விதமாக எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கும் அன்பு உள்ளவங்களுக்கு. இதில் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கும். எனக்கு இந்த அன்புலாம் நான் பார்க்கும்போது உண்மையாகவே திருப்பவும் நான் ஒரு வரம் வாங்குகிறோம் அப்படின்னா அது நீங்களாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த 100 பேர் பண்ணி கேட்குறதோட ஒருத்தர் நீங்கள் கேட்குறீங்க பார்த்தியா, அம்மா அடுத்த பாட்டு எப்போ வரும், நீங்கள் எப்போ போடுவீங்கன்னுட்டுன்னு. அப்புறம் இந்த வீடியோ தொடர்ந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். செல்ல பிள்ளைங்களா, நம்ம கோயிலில் மயான கொள்ளை விட்டப்போ அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமம் வந்து அது ஈரம் காய வச்சு நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். அந்த குங்குமம் அம்மனுக்கு ஹோமம் பண்ண திருநீர், அதுக்கப்புறம் சண்டி ஹோமம் பண்ண தீர்த்தம், இது 3மே வந்து நம்ம கோயிலில் வந்து என் மனசுக்கு நான் தினமும் லைவ் போடும்போது சில பேர் வந்து அம்மா எனக்கு இந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள பற்றிலாம் நான் யோசிக்கிறதில்ல. அந்த நிமிஷம் திட்டுட்டு நான் போயிட்டே இருக்குவேன்.
அவங்க வந்து குழந்தை வரம் இல்லைம்மா, கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என் வீட்டில் நான் ஒரு பொட்டை பிள்ளை பெற்று வச்சுருக்கிறேன். இப்போ ஒன்றுமே இல்லை. என்னுடைய கூட பிறந்த சகோதரி, என் சகோதரி என் அக்காவுடைய பொண்ணுக்கு குழந்தை இல்லை. இன்றைக்கி என் கண்ணு முன்னாடியே அழுகுறாங்க. ஆனால் இதுதான் விதி, இதுதான் விதி. நீங்கள் நினைக்கலாம், ஏம்மா நீங்கள் வாக்கு சொல்கிறீங்களே உங்களால் முடியாதுன்னு. அதனால் என்ன சொல்லுவாங்களே, ஊருக்கெல்லாம் உபதேசன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ என்னுடைய சகோதரி வந்து இந்த அம்மனுக்கு சேவை பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்கனாக்கா என் தாய் கொடுப்பான்ற நம்பிக்கையில் தான். தெரியல, வீடியோஸில் பார்த்துருக்கீங்களா, அவங்க தான் எங்கள் அக்கா வந்துட்டு இப்போ. ஆனால் இன்றைக்கும் அம்மன் மேலே பாரத்தை போட்டு அம்மனுக்கு தொட்டில் கட்டிட்டு அந்த தாய்க்கு சேவை பண்ணிட்டு என்னோடய பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமையை நான் கண்ணு முன்னாடியே பார்க்குறேன். அந்த வலி உணர்வு உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் இப்போ அந்த பிள்ளை யாரோ ஒருத்தர் எனக்கு லைவில் கேட்குறாங்க குழந்தை வரலன்னு. இப்போ அவங்க எங்கேயோ ஒரு கோயிலுக்கே போகிறாங்க, ஒரு நல்ல சும்மா இருப்பா நல்ல விசேஷத்துக்கே போகிறாங்க. இப்போ அங்கே போகிற இடத்துல கூட குழந்தை இல்லைம்மா யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த மனசு கம்னார் வீடியோ பேசுங்கிறேன், இப்போ தொண்ணு பேசுங்கிறீங்க. அப்புறம் அந்த குழந்தை இல்லைன்னா அந்த வலி அவங்க அனுபவிச்சு வரும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, நம்மளால் முடிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு அந்த வலி என்னன்னு தெரியும். தினமும் எங்கள் அக்கா அந்த வலியில் இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு இந்த அம்மா புத்து மடியில் விழுந்துன்னுக்குறாங்க. ஏன்னா தாம் பெற்றெடுத்த மகளுக்கு ஊருக்கெல்லாம் என் தங்கச்சி நல்லது பண்ணு வரவங்களுக்கெல்லாம் அந்த பலன் கிடைக்குது நடக்குது அப்படின் போது ஒருவேளை நமக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எத்தனை நாட்கள் வந்து சொல்லாமலாம் அந்த வலி அனுபவிச்சு இந்த இடத்துல படுத்திருக்காங்க. ஆனாலும் நம்பிக்கூட அந்த அம்மனுக்கு சேவை செய்கிறாங்க. அந்த தாய் கொடுக்கணும் நிற்கணும் போது ஃபஸ்ட்டு வீடியோவாக என் அவங்க கணவன்கிட்ட கூட சொல்கிறாங்களோ இல்லோ இந்த லைவ் மூலிமா வரும். ஆனால் இந்த முறை அவ்வளோ அந்த தாயினுடைய உத்தரவாதத்தோட ஒவ்வொரு தாய்கிட்டையும் நாங்கள் மயான கொள்ளை விடும்போது எல்லா பெண்களுக்கும் வேண்டிக்கிற மாதிரி என் மகளுக்கு வேண்டிட்டு மடியேந்தி அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்குது என்னுடைய பொண்ணு. அந்த சாப்பாடு கருவு நிற்க வைக்குன்ற நம்பிக்கையில் ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி கஷ்டத்தை நாங்கள் வந்து கண்ணு முன்னாடியே பார்க்குறோமே, எங்கேருந்தே லைவ் பார்த்துட்டு சொல்கிறவங்களுக்கு அந்த வலி உணர்வுங்களுக்கு தெரியுமே, அவங்களுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுத்து வேலை வெட்டிலாம் விட்டுட்டு நாங்கள் இதெல்லாம் அனுப்பணும்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் செல்ல பிள்ளைங்களா. அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது லைவில் வந்து ஒருத்தன் கேட்குறான், இது ஒரு பிஸ்னஸ் ஆனிட்டுன்னு. ஆமாம், நீ போடுற ₹1,00,000 வச்சு இப்போ என் கடத்தை அடைக்க போகிறேன், நீ போடுற ₹1,00,00,000 வச்சு நான் இன்னொரு செலை வாங்க போகிறேன், இன்னொரு கோயிலை கட்ட போகிறேன், இன்னொரு ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ண போகிறேன். சில பேர் இப்படி மனசாட்சி இல்லாமல் வந்து கேட்குறீங்க. நான் என்னன்ற என்னை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன தராதரம் இருக்குது? எதுவுமே கிடையாது. நான் அனுப்புகிறேன்னா நாங்கள் ஃப்ரீயாக தான் அனுப்புகிறோம், சரிங்களா? இப்போவும் இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன், நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரசாதம் வரும். அதை எடுக்க அந்த கொரியர் இதில் வந்து பாருங்கள், இது இன்றைக்கி தான், ஏன்னா இன்றைக்கி சண்டேன்னு பேக் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நாளைக்கு தான் அனுப்புவாங்க. இதில் தீர்த்தம் பாட்டில், குங்குமம், திருநீரும், நம்பிக்கை. ஐயோ இது போனால் யாரோ எனக்கு கஷ்டப்பட்டு குழந்தைலாம் அனுப்பணும், கரு நிற்குன்ற நம்பிக்கை. நாங்கள் அந்த தாய் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. ஐயோ திருமணம் ஆகலன்னு அனுப்புகிறாங்க. அந்த வழியில் எப்படி இருக்குன்னு தெரியுமா செல்ல பிள்ளைங்களா? யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க, சொந்த பந்தமே அசிங்கம் பண்ணும், உற்றார் உறவினரே அசிங்கப்படுத்துவாங்க. ஐயோ இது என்ன பாவம் பண்ணிச்சு, இது கல்யாணமே ஆகலன்னுவாங்க. இவன் என்ன தப்பு பண்ணாலும் இவளுக்கு குழந்தைய பிறக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க வழியில் இருந்து பாருங்கள் சில பேர், அப்போ தான் புரியும். சில பேருக்கு நமக்கு எல்லாமே அமைஞ்சிடுச்சுன்னு ஆடாதுங்க, கடவுள் ஒரு நாள் தரமாட்டம் பண்ணிடும். அவங்க வழிகளை புரிஞ்சு எங்கள் நம்பிக்கை நான் அவங்களுக்கு அமுச்சு விட்றேன். இது போகிற நேரம் அவங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றதுக்காக தான். இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், பணம் வாங்கிக்கலாம். அதை நான் லைவ் போட்டு பணத்தை வாங்கிட்டு போகணுவேன். என்றைக்கு நான் சொல்கிறேன் பாரு, அப்படின்னா இப்படி மறைச்சி இப்படி வாங்கிட்டு போய் இப்படி சாப்பிட்றவ நான் கிடையாது. அப்படியே லைவில் எனக்கு வேணும்னா கேட்டு வாங்கி மற்றவங்களுக்கு நான் சாப்பாடு போடுவேன். எனக்கு யாருக்கு பயப்படணும் அவசியம் இல்லை, புரியுதுங்களா? என்றைக்கு நான் சொல்கிறேன், ஆமாம் ஆர்லுவாக்கு காணிக்க வாங்குறதுல தான் நான் இங்கே அன்னதானம் போடுறேன். 3 நேரம் இங்கே அன்னதானம் நடக்குது. வர பக்தர்களுக்கு கேளு, அவங்களுக்கு தெரியும், புரியுதா? இங்கே யாரையும் வந்து பிஸ்னஸ் பண்ணோம் அதை பண்ணோம் சில பேருக்காகலாம் கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. ஒரே கண்ணோட்டத்தில் எல்லா விஷயங்களும் பார்க்காதீங்க. இதுதான் சரி அப்படின்றத நீங்கள் உங்கள் கண்ணை நீங்கள் சரியான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். சரி செல்ல பிள்ளைங்களா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது இருக்கிறத அனுப்புகிறோம். ஏன்னா அனுப்பி இருக்கிற அட்ரஸ் வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க எல்லா பாட்டில்ஸ்லாம். சரி செல்ல பிள்ளைங்களா, அடுத்தது இதெல்லாம் எப்படி இன்னொரு மீண்டும் வீடியோஸுங்களை நாங்கள் கொடுக்குறோம், அப்டேட் பண்ணுறோம். எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நம்மளுடைய சேனல்
சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய விரைவில் பழைய சேனல் வரணும்னு சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாமே வாழ்த்துங்க. அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது. கண்டிப்பாகவே எல்லாமும் உங்களுடைய அன்பு பேர் ஆதரவுனால மட்டும்தான் நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்குறேன். என்றைக்குமே துணிந்தவனுக்கு எல்லாம் போகும் இடம்லாம் செல்வாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம துணிவை இழந்துட்டோம் அப்படின்னாக்கா செல்வாக்குன்ற ஒரு விஷயம் எல்லாமே நம்மளை தரமட்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அந்த தரமட்டமற்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம தலை நிமிர்ந்து வாழணுன்னாக்கா அதை பல இன்னல்கள் வரும். அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நம்ம போக வேண்டிய இடங்கள் எங்கே போய் சேரணுமோ, நம்ம கரெக்டான பாதைக்கு தான் போகிறோம் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே ஒரு கணிப்பு வச்சுக்கிட்டாலும் போகிறோம். அந்த கணிப்பின் பிரகாரம் நம்ம போகிற பாதை சரியாக இருக்கும். சரியாக இருந்தால் மற்றவர்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். அவர்களை பற்றி யோசிக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது. நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது மற்றவங்களை பற்றின எதுவுமே தலைக்கு எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விஷயங்கள் தான் சொல்கிறேன். யாருடைய இதுவும் வச்சு நான் பேசணுன்ற அவசியங்கள் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கூடிய ஒரே விஷயம், ஒருத்தவங்களை பார்த்து நான் ஒதுங்கி போகிறோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பயப்படுறதா அர்த்தம் கிடையாது. அதுவே ஒரு வேலையாக நான் இருக்க மாட்டேன். அப்புறம் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி நான் ஆயிடுவேன். இப்போ வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்மளுடைய வழியில் நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்மள யாருன்னா சீன்னாக்கா அப்போ அவங்களுக்கு போய் பதில் கொடுத்துக்கலாம். நம்ம வரைக்கும் நம்ம எப்பயுமே போகணும். அனாவசியமாக யாருக்கு இதுவும் போகக்கூடாது. என்றைக்குமே மற்றவங்க இதுக்கு நம்ம போகக்கூடாது. வந்தாக்கா அதை விடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். என்னுடைய பிள்ளைங்க என்ன ஃபாலோ பண்ணுறவங்க, என்ன ரோல் மாடலாக நிறைய பேர் நினைக்கிறதாகவும் இந்த லைவில் நான் பார்க்குறேன். அதில் 2 விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்களாகவே வாழுங்க. மற்றவர்களை நம்பாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கடந்து போங்க. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்கிறீங்க. மற்றவங்க தலையிடுற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அதனால் அதை புரிஞ்சுட்டு வாழுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.
ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே பல ஆயிரமாய் பெயர் கேட்பவளே ஒரு நாமமதால் அருள் பார்ப்பவளே உன்னை பேசுவதும் மந்திரமே ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே பண்ணாரி கோலம் கொண்டு நாதம் நிறைந்தாயே பாம்பாக நீலம் கொண்டு மண்ணில் வளர்ந்தாயே விண்ணாடும் மூலம் என்று வானில் கலந்தாயே வெவ்வேறு நாமம் கொண்டு வேதம் உரைந்தாயே ஜெகதீஸ்வரியே ராஜேஸ்வரியே பரமேஸ்வரியே புவனேஸ்வரியே சர்வேஸ்வரியே காளீஸ்வரியே ராமேஸ்வரியே விஸ்வேஸ்வரியே காமேஸ்வரியே சித்தேஸ்வரியே ஜோதீஸ்வரியே யோகீஸ்வரியே சிம்மேஸ்வரியே கௌரீஸ்வரியே லோகேஸ்வரியே கோட்டீஸ்வரியே ஜுவாலேஸ்வரியே பாகேஸ்வரியே மதுரேஸ்வரியே காந்தேஸ்வரியே அமிர்தேஸ்வரியே வித்யேஸ்வரியே சக்ரேஸ்வரியே மகுடேஸ்வரியே திரிபுரேஸ்வரியே பூர்ணேஸ்வரியே பூதேஸ்வரியே பக்தேஸ்வரியே மந்திரேஸ்வரியே வல்லீஸ்வரியே வருணேஸ்வரியே ஞானேஸ்வரியே சரவேஸ்வரியே மங்களேஸ்வரியே நாகேஸ்வரியே சித்ரேஸ்வரியே நாதேஸ்வரியே சங்கமேஸ்வரியே உக்ரேஸ்வரியே கருணேஸ்வரியே ஆரணி பூரணி காரிய காரணி ஆதிசிவேஸ்வரி அந்தரவாசினி வாரணி நாரணி மஞ்சுள பாஷினி வேதமுகேஸ்வரி துக்க நிவாரிணியே ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே பூவாடை சூடிச் செல்லும் பூங்காவனத்தாயே பொன்னாரம் மின்னச் செல்லும் புன்னை வனமாயே தேவாரம் பாடல் சொல்லும் தெய்வமணி நீயே தெருவோரம் கூட கோயில் கொண்டு நிறைவாயே சங்கரி சாம்பவி சந்திர கலாதரி கௌரி மனோஹரி ஷண்முக சுந்தரி சிவகிரி நந்தினி நந்தித மேதினி விஷ்ணு விலாசினி விஸ்வ வினோதினி மங்கள ரூபிணி மன்மத சௌந்தரி கற்பக காமினி கௌரி கிருபாகரி ஜெய ஜெய சங்கரி ஜெய சாஹம்பரி பாலா திரிபுர சுந்தரி மாதவி அம்பா சங்கரி ஆதிபுரேஸ்வரி மந்திர ரூபிணி மாதவ சோதரி ரஞ்சனி மாலினி மங்களதாயினி மயூர ரூபிணி பகவதி வைஷ்ணவி சக்கர நிவாசினி உக்ர மகேஸ்வரி சுரவர வர்ஷினி சுகுண மனோஹரி அகிலாண்டேஸ்வரி அண்ட சராச்சரி அமிர்த கட்டேஸ்வரி ஆனந்த பைரவி ஆரண்யேஸ்வரி பிரணவபுரீஸ்வரி அபிராமேஸ்வரி கோகர்ணேஸ்வரி அன்னபூரணி பரிமள நாயகி சாமுண்டேஸ்வரி சஹஸ்ரநாமி பஞ்சமி பைரவி பர்வத வர்தனி பார்வதி பாரதி பத்ம விலாசினி புங்கவி ஸ்ரீதரி காமினி சாகரி சண்டி சுகாசினி கஷ்ட நிவாரணியே ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே பல ஆயிரமாய் பெயர் ஏற்பவளே ஒரு நாமம்